குழி பணியாரம் வகைகள். இந்த சுவையான உணவை எளிதாக எப்படி தயாரிப்பது என்று பார்ப்போம். குழி பணியாரம் என்பது தென்னிந்தியாவில் மிகவும் விரும்பப்படும் அரிசி மற்றும் பருப்பு மாவில் இருந்து தயாரிக்கப்படும் உருண்டையான இனிப்பு அல்லது காரமான. இந்த உணவிற்கு தேவையான பொருட்கள்: இட்லி அரிசி, உளுந்தம் பருப்பு, வெந்தயம், மேத்தி, உப்பு, நீர், அடிப்படை பணியார மாவு, வெல்லம், ஏலக்காய் தூள், துருவிய தேங்காய். அடிப்படை பணியாரம் மாவு. படி 1. அடிப்படை மாவுக்கு இட்லி அரிசி, உளுத்தம் பருப்பு மற்றும் வெந்தயத்தை ஒன்றாக கழுவவும். நிறைய தண்ணீரில் 4 முதல் 6 வரை மணி நேரம் ஊற வைக்கவும். படி 2. ஊறவைத்த அரிசி மற்றும் பருப்பு கலவையை ஈர கிரைண்டர் அல்லது சக்தி வாய்ந்த பிளெண்டர் பயன்படுத்தி தேவைக்கேற்ப தண்ணீர் சேர்த்து மிருதுவான மாவாக அரைக்கவும். இட்லி மாவு பதத்தில் இருக்க வேண்டும். படி 3. மாவுடன் உப்பு சேர்த்து நன்றாக கலக்கவும். மூடி சூடான இடத்தில் 8 முதல் 12 வரை மணி நேரம் அல்லது அதன் அளவு இருமடங்காகி சற்றே நுரைக்கும் வரை புளிக்க விடவும். படி 4. வெள்ளை பணியாரம் செய்ய அடிப்படை மாவில் ஒரு பகுதியை எடுத்து அதில் வெல்லத்தை சிறிது வெந்நீரில் கரைத்து வடிகட்டி அசுத்தங்களை நீக்கவும். வெல்லப்பாகு, ஏலக்காய் தூள் மற்றும் துருவிய தேங்காய் பயன்படுத்தினால் மாவுடன் சேர்த்து நன்றாக கலக்கவும். மாவு அடிப்படை மாவை விட சற்று மெலிதாக இருக்க வேண்டும். படி 5. கருப்பட்டி பணியாரம் செய்ய வெல்லப் பணியாரத்திற்கு பயன்படுத்திய அதே செய்முறையை பின்பற்றவும். ஆனால் வெல்லத்திற்கு பதிலாக கருப்பட்டியை பயன்படுத்தவும். படி 6. மசாலா பணியாரம் செய்ய ஒரு சிறிய வாணலியில் எண்ணெய் ஊற்றி சூடாக்கவும். கடுகு சேர்த்து வெடிக்க விடவும். உளுத்தம் பருப்பு சேர்த்து பொன்னிறமாகும் வரை வறுக்கவும். பெருங்காயம், நறுக்கிய வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி மற்றும் கறிவேப்பிலை சேர்க்கவும். வெங்காயம் கண்ணாடி போல் ஆகும் வரை வதக்கவும். துருவிய கேரட் மற்றும் கொத்தமல்லி இலைகள் பயன்படுத்தினால் சேர்த்து மேலும் 1 நிமிடம் வதக்கவும். தாளிப்பு சிறிது ஆறவிடவும். படி 7. ஆரிய தாளிப்பு கலவையை அடிப்படையாக உள்ள மாவில் ஒரு பாகத்துடன் சேர்த்து நன்கு கலக்கவும். படி 8. பணியாரம் செய்ய எந்த வகையும் சோகஸ்மேலி குழி பணியாரக் கல்லை நடுத்தர தீயில் சூடாக்கவும். ஒவ்வொரு குழியிலும் சிறிது எண்ணெய் அல்லது நெய் சேர்க்கவும். படி 9. தயார் செய்த மாவை வெள்ளை, கருப்பட்டி அல்லது மசாலா ஒவ்வொரு அச்சிலும் சுமார் 3/4 அளவு நிரப்பவும். படி 10. மூடி 2 முதல் 3 வரை நிமிடங்கள் அல்லது ஓரங்கள் பொன்னிறமாக மாறும் வரை மற்றும் மையப்பகுதி கெட்டியாகும் வரை சமைக்கவும். படி 11. ஒரு குச்சி அல்லது கரண்டியை பயன்படுத்தி ஒவ்வொரு பணியாரத்தையும் திருப்பி மறுபுறம் 2 முதல் 3 வரை நிமிடங்கள் அல்லது சீராக வெந்து பொன்னிறமாகும் வரை வேக வைக்கவும். படி 12. சமைத்த பணியாரங்களை பணியாரம் சட்டியிலிருந்து எடுத்து மீதமுள்ள மாவுடன் இந்தச் செயல்முறையை மீண்டும் செய்யவும். படி 13. பால் பணியாரம் செய்ய 8 முதல் 11 வரை உள்ள படிகளில் கூறியபடி அடிப்படை குழி பணியாரங்களை செய்யவும். அவற்றை தனியே வைக்கவும். படி 14. ஒரு பாத்திரத்தில் பால், சர்க்கரை, ஏலக்காய் மற்றும் குங்குமப்பூ பயன்படுத்தினால் சேர்த்து சூடாக்கவும். மெதுவாக கொதிக்க வைத்து சுவைகள் ஒன்று சேரவும் சர்க்கரை கரையவும் வரை அவ்வப்போது கிளறி 5 முதல் 7 வரை நிமிடங்கள் சமைக்கவும். படி 15. சமைத்த சாதாரண பணியாரங்களை வெதுவெதுப்பான பால் கலவையில் சேர்க்கவும். சுவைகள் உள்ளிழுப்பதற்காக பரிமாறுவதற்கு முன் குறைந்தது 15 முதல் 20 வரை நிமிடங்கள் ஊறவிடவும். அவ்வளவுதான். முழு செய்முறையையும் சரியான அளவுகளையும் விளக்கத்தில் உள்ள இணைப்பில் பெறலாம். வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்து சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.